அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். அடிக்கிற வெயிலில் நம்மளால் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதுக்காக நம்ம சமைக்காமல் இருக்க முடியாது. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? நான் எடுத்துருக்கிறது வெள்ளை உளுந்து 1 கிலோ, அதோட கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உளுந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். உளுந்தாகட்டும் கருப்பு கவுனி அரிசி ஆகட்டும் ரொம்ப வறுக்க வேண்டாம். ரொம்ப வறுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற மருத்துவ குணம் போயிடும். மிதமான சூட்டில் 1 நிமிஷம் வறுத்தா போதும். அதே மாதிரி கவுனி அரிசியும் மிதமான சூட்டில் 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்க போகிறேன். வெள்ளை உளுந்தும் கருப்பு கவுனி அரிசியும் வறுத்தாச்சா, அதே கடாயில் சோம்பு, 10 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு 10 செகண்ட் போல் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட சுக்கு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்க போகிறேன். கவுனி அரிசி உளுந்து அரைச்ச மாவை கொஞ்சம் ஆற விட்டு ஜாடியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சட்டுன்னு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம். மிந்திலாம் பார்த்திங்கன்னா உளுந்தம்பால் அடிக்கடி செய்வேன். உளுந்து அரைச்சி எடுத்து அதை கூழ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டு அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை விட ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறக்காக, ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் இப்போ இந்த மாதிரி ஒரு சத்து மாவு ரெடி பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது கட்டி சேராமல் இருக்கும். உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் கூட இல்லைங்க, நல்லா திக்காயிருச்சு. 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த கூழ் ரெடி ஆயிரும். இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். கருப்பட்டி என்கிட்ட இப்போ இருந்திருந்தால் கண்டிப்பாக சேர்த்துருப்பேன். இப்போ இல்லாதனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் சேர்த்துக்கங்க கண்டிப்பாக, அது ரொம்பவே நல்லது இல்லையா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இந்த கூழை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்குறோம், உளுந்து, கவுனி அரிசி, சுக்கு, மிளகு, சோம்பு, ஏலக்காய், நாட்டு சக்கரை. டேஸ்ட் இல்லாமல் இருக்குமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.